ப்ரீமியர் ப்ரோல ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். எப்படி கிரியேட் பண்றோன்றத வந்து உங்க எல்லாருக்குமே தெரிவிக்கணும். ஸோ அதனுடைய அடிப்படையில் வந்து சிம்பிளா ஒரு பேப்பர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண போறோம். சம்திங் ஒரு பேப்பர் எஃபெக்ட் சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா என்னுடைய ப்ரீமியர் ப்ரோ 2021 நான் வந்து இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இது நல்லா இருக்குதுன்றதுனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த எஃபெக்டை எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம், அதாவது எப்படி நம்ம எளிமையான முறையில் இதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிவிக்க போறோம் அப்படின்றதான் வந்து விஷயம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா என்னுடைய கம்ப்யூட்டர்ல வந்துட்டு நான் ஏற்கனவே வச்சிருக்கிற ஃபுட்டேஜஸ் சம்திங் கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் எடுத்துக்கிறேன். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க ஒரு ஃபுட்டேஜ் 2 ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். மாறுபட்ட வழியில் இருக்கக்கூடிய 2 ஃபுட்டேஜ் வச்சிருக்கேன். சிம்பிள். இந்த டைம் லைன் ட்ரா பண்ணிட்டேன். 2 ஃபைலையுமே அடுத்தடுத்து பக்கத்தில் வச்சிருக்கிறேன். ஸோ நான் இங்கே ப்ளே பண்ணனா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பக்கத்தில் அடுத்த ஃபைல் சேஞ்ச் பண்ணால் தெரியும் இல்லைங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஏற்கனவே நான் பேப்பர் எஃபெக்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதில் ஏதாவது ஒரு எஃபெக்ட் எடுத்துன்னு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் இங்கே ட்ரா பண்ணுறேன். இது என்ன பண்ண போறேன்னா இந்த எஃபெக்ட்டுக்கு நடுவில், அதாவது இன்க்ளூடிங் ஆடியோட வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலுக்கு மேலே தூக்கி வச்சிருக்கிறேன். அந்த ஃபைலை என்ன பண்ணுறேன்னா ஜூம் பண்ணியிருக்கீங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலை ப்ளே பண்ண பார்த்தா தெரியும் இப்படி இருக்குது இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னுடைய இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு நேராக என்ன பண்றேன் அப்படின்னா நேராக வந்துட்டு அல்ட்ரா கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு அல்ட்ரா கீ அப்படின்றத நான் வந்து டைப் பண்ண போறேன். இந்த இடத்துல அல்ட்ரா அப்படின்னு போட்டாலே அல்ட்ரா கீ வந்துடுது. இந்த கீயை டைரக்டா எடுத்துட்டு வந்து அந்த ஃபைல் மேல நான் ட்ராப் பண்றேன். ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் நேரா இங்க வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க கீழே இந்த அல்ட்ரா கீழே இந்த கீ கலர்ல நான் ஜஸ்ட் எடுத்துட்டு வந்து எந்த கலர் வேணுமோ அதை நான் பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கலர் வந்து டோட்டலா இப்படி கட் ஆயிருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஃபைல் வரணும். இது எப்படி வர வைக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபைல் என்ன பண்றேன்னா இந்த கர்சருக்கு முன்னாடி வச்சுட்டு ரேசர் டூலை எடுத்துக்கிட்டு பர்ஃபெக்டா அந்த இடத்த கட் பண்ணியிருக்கேன். மூவ் டூல் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த 2 ஃபைலையும் எடுத்துட்டு 2த்தையும் ஒன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரைட் மவுஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் நெஸ்ட்ன்ற எஃபெக்டை செலக்ட் பண்ணுறேன். நெஸ்ட்னா 2 ஃபைலையும் ஒன்றா இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரே சீக்வன்ஸ் ஆகிடுது. ஸோ ஒரே மாதிரி ஆகிடுது. இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன் மேலே தூக்கி வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் இந்த ஃபைலை அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வரேன். எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இதுக்கு நேராகவே வச்சிடுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா இந்த ரெட் கலர் பிளாங்கா இருக்குது இல்லையா? இந்த ரெட்டை நான் டெல் பண்றதுக்காக மறுபடியும் அதே அல்ட்ரா கீ எடுத்துட்டு வந்து இந்த ஃபைல் மேலேயே போட்டுடுறேன். போட்டுட்டு நான் ஏற்கனவே யூஸ் பண்ண அதே மெத்தட்ல இந்த அல்ட்ரா கீயை ஜஸ்ட் நான் இந்த 2வது அல்ட்ரா கீயை செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு இப்போ ரெட் கலர் வேண்டாம். ஸோ இந்த ரெட் கலரை டிக் பண்ணிட்டேன். டிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் ப்ளே பண்ற பாருங்க. தெரியும், பார்த்தா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் இது மாதிரி. ஸோ அடுத்த எஃபெக்ட்ஸ் நான் மறுபடியும் ஒரு கிரியேட் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த இடத்துல இதை நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தூரம் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த இடம் போதும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது ஒரு டெல் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஃபைலா இந்த ஃபைலை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். சம்திங் இந்த ஃபைலை கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தேவை தள்ளியே நான் வச்சிருக்கேன். டிஃப்ரெண்ட் காட்டணுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வேற ஒரு பேப்பர் ஃபில்டர் கொண்டு வர போறேன். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் வேற பேப்பர் ஃபில்டர். இப்போ 1ஆம் நம்பர் ஃபில்டர் எடுத்து வந்து இதுக்கு நேரா வச்சிடறேன். அதாவது முதல் ஃபைலுக்கு நேரா வச்சிடறேன். வச்சுட்டு நான் ஜஸ்ட் ப்ளே பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் ஜஸ்ட் இது ட்ராக் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் அல்ட்ரா கீன்ற கீயை கொண்டு வந்துடுறேன். எஃபெக்ட்ல போயிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அல்ட்ரா கீ இங்கே ஓப்பன் ஆகுது. இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த கீ கலரை எடுத்துக்கிட்டு இந்த கலர் ஃபில்லர் எடுத்துட்டு வர ஜஸ்ட் டிக் பண்றேன். எந்த கலர் வேணுமோ அதை பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா நான் கரெக்டா முன்னாடி வந்து செட் பண்ணிக்கிறேன். என்னோட கீழே கரெக்டா எக்ஸாக்டா முன்னாடி அந்த எஃபெக்ட் செட் பண்ற இடம், அதாவது அந்த கீயோடைய ஆரம்ப பகுதிக்கு வந்துட்டு இதை ரேசர் டூல் வச்சுக்கிட்டு டெல் பண்றேன். இந்த முன்னாடி பகுதியை டெல் பண்ணிட்டு மூவ் டூல் வச்சுட்டு இந்த 2 டூலையும் நான் செலக்ட் பண்றேன். அதாவது 2 ஃபைலையுமே செலக்ட் பண்ணிட்டு ரைட் மவுஸ் பண்ணீங்கன்னா நெஸ்ட்னு வரும். நெஸ்ட் எடுத்திருக்கேன். ஓகே பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலை மேலே தூக்கி வச்சுட்டு எனக்கு எந்த இடத்துல தேவையோ இப்போ எனக்கு எந்த இடத்துல இருந்து இந்த ஃபைல் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நவுத்தி வச்சுட்டு
மறுபடியும் அந்த நெஸ்டடா ஆன அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அல்ட்ரா கீ அதில் கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கீ கலரில் எனக்கு எந்த கலர் வேண்டான்றதை நான் செலக்ட் பண்ணுறேன். கீ கலர் பிக் பண்ணி ரெட்டு வேணான்றதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா இப்படி வரும். ஸோ சிம்பிள் தான். ஒரு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுற இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வருது பாருங்க. ஸோ இது மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நிறைய நம்ம சொல்ல போகிறோம்.